ஸோ ஹாய் கைஸ், இந்த சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து பிளாக் வாரண்ட். இது வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு சீரீஸ். சரிங்களா? பிளாக் வாரண்ட்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் இறந்துட்டார். தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. சரிங்களா? தூக்கு தண்டனை கொடுத்தவனே எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் அந்த டியூட்டி பேர் பிளாக் வாரண்ட் தான். இது இந்த கதையை தான் சொன்னாங்க. தமிழ்கிட்ட இப்போ நீங்கள் ஃபன் பண்ணிட்டாங்கன்னு தெரில, மன்னிச்சிடுங்க. ஓகே, ஆனால் கதையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 எபிசோட் 7 எபிசோடு 8 எபிசோடு வரும். ஒரு எபிசோடும் ஒரு இதை டீல் பண்ணும். அதாவது ஜெயிலுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் இது ஆக்சுவலாக வந்தவனே நல்ல வேலை நான் சொர்க்கவாசல் வந்துருச்சுடா, இல்லைன்னா இந்த படத்தை பார்த்து காப்பிடிச்சுன்னு சொல்லியிருப்பேன் நான் சும்மா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் நான் சொர்க்கவாசல் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு எபிசோடாக ஒரு கதையை டீல் பண்ணும். அதாவது இப்போலாம் ஒரு இது மெஸ் ஃபுட்டு. இப்போ ஃபஸ்ட் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா இவன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஒரு பாம்பு. அதாவது இப்போ ஏதாவது உள்ள ஒரு நற்செயல் செஞ்சுட்டாங்க, யாருனாலும் செய்ய முடியாத செயல் இவன் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, உன் தண்டனையிலேருந்து நான் ஒரு 15 நாள் குறைப்பேன். அதாவது குறைச்சு வந்து இப்போ நல்லா நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப யார் கம்மியாக இருக்கோ அந்த நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்கிறோம் எல்லாம். ஸோ அந்த 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 கோட்டா போகலாம். ஸோ இவையெல்லாம் குறைச்சு பண்ணுறாங்க அந்த லிஸ்டஸ். ஸோ 2 பேரில் யார் பாம்பு கொண்டு 2 பேர் வரப்போ 2 பேரில் யார் கொண்டு சொல்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கதை போகும். 2வது வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றுறது. 3வது வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிருவாங்க அது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பார்த்தா ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அது வந்து அது ஒரு விசித்திரமான பிராணி. சரிங்களா? அந்த பிராணியோட கதை ஒன்று போகும். ஸோ இப்போ அடுத்து மெஸ்ஸு ஃபுட்டு அந்த மாதிரி வந்து அடுத்து ஆமாம், அந்த மாதிரி ஒரு எபிசோடும் ஒரு கதை போகும். ஸோ வித்தியாசமாக போகும். செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம என்கேஜிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு புது ஃபீல் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். முழுக்க ஜெயிலுக்குள்ளே மட்டுமே எடுத்த கதை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.